எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னங்க கலாட்டா? என்னங்க கலாட்டா? தள்ளு தள்ளு தள்ளு. ஏய் என்னடா அம்மாவாசை, என்ன இங்க நிக்கிற? ஆக்சிடென்ட்டாடா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நேத்து நைட் பார்க்கு இந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் தண்ணி அடிச்சோம். வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆயி போச்சு. அண்ணன் பிளாட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. தூங்குனா என்னடா? பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல. சத்யாவை எழுப்ப வேண்டியதானே? டேய் சத்யா. அப்பா ஏன்டா? மணி 10 தான ஆகுது. நல்ல வேலைடா காஷன் பண்ணேன். இதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னண்ணே வழி? நோ வழி. போங்க போங்க, இந்த பக்கம் வழி கிடையாது. எல்லாரும் யூ டர்ன் எடுங்க. போங்க. உன்னை தான்டா. என்ன சார் மேட்ரு? வண்டி ஏன் திரும்பி போக சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு கொடும்பாவி எரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டோ எரிக்க போறாங்க. நிக்க போறியா? போயா போ. அம்மா ஏன் சார் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா எனக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு இதோ இருக்கான் பாருங்க, இவன் தான் ப்ராப்ளம். இவனா தூங்கி எந்திரிச்சு காரை ஓட்டிட்டு போற வரைக்கும் இந்த பக்கம் நோ வே, யூ கோ அவே. மிஸ்டர், டிராபிக்கை கிளியர் பண்றதா உங்க வேலை. ஓ ரூல்ஸ் பேசுறீங்களா? போலீஸ் கிட்டே சட்டமா சார்? முதல்ல உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்குதா? இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கேஸ்ல ஏதாவது ஒண்ணுல போட்டு உங்க ஃபியூஸ புடுங்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காமா? ஓ அமௌண்டா பொதுவா வாங்குறது தான் பப்ளிக் பிளேஸ் ஆகி போச்சு. இங்கதான் தெரியாத ஆளா இருக்காரு. ஓ அவனை எழுப்ப போறீங்களா? குடுப்பான், நல்லா வாங்குடி. சார் வீடியோ எடுக்கிறீங்களா சார்? உங்க கண்ணாடி, தோல்ல தூங்குற பையி, ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டர், இத பாக்கும்போதே எனக்கு தெரியும் சார் நீங்க சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான். சார் ஹீரோவுக்கு ஆள் தேடுறீங்களா சார்? அவன் பார்க்கதான் சார் ஹீரோ மாதிரி இருப்பான். நான் தான் ஹீரோ மாதிரி நல்லா டயலாக் பேசுவேன் சார். சார் கேமரா இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க சார். நடிச்சு காட்டட்டுமா? வரி வட்டி திரை கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? அல்லது நீர் பாய்ச்சி நெடுவேல் தான் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே தூ. சார் சார் மனோகர சொல்றேன் சார், எல்லாம் உன்னாலதான். நான் தான் தூங்குனேன், நீ ஏடா அப்படி பேசுன? ஜோடி நம்பர் 1க்கு ஆள் எடுக்கிறாங்களோன்னு வீரவசனம் பேசிட்டேன். கடைசியில் இப்ப ஜோடியா நிக்க வச்சிட்டாங்க. வெளியே வா, அவனை வச்சிருவோம். என் தாய் அன்பின் பிறப்பிடம். யுவர் ஆனர், பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்ட்டா நடந்துகிட்டவங்க 2 பேரையும் கடுமையா தண்டிக்கணும். சோ ஈபிகோ செக்ஷன். நிறுத்துங்க. எதுக்கு ஈபிகோ செக்ஷன்லாம் போட்டு இம்சப்படுத்துறீங்க? வழக்கம் போல 15 நாள் உள்ள இருக்கணும், அவ்வளவுதானே? ஜட்ஜியா சீக்கிரம் தீர்ப்பை சொல்லுங்க. பல கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஏய் என்னையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஜட்ஜிக்கே ஆர்டர் போடுற? சும்மா இரு. இந்த கோடு உனக்கு தான் பூசு, எனக்கு ரொம்ப பழசு தெரியுமில்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்ப ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? ஐயா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர பாதி பேர் ஜெயில தானே இருக்கிறானுங்க. இதுல ஜெயில வர புழலுக்கு மாத்திட்டாங்களா? நல்ல காத்தோட்டமா இருக்கான். சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்களா? இதுல வருத்தம் வர்றதுக்கு என்னங்கயா இருக்கு? ஐயா இவனுக்கு வேணா வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பயங்கர வருத்தமா இருக்குதுங்கய்யா. இவன் என் நண்பன் தான், ஆனா பொறுக்கி வேற போலீஸ் வேறன்ற நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால தீர்ப்பு எழுதும் போது தனித்தனியா தான் எழுதணும். ஆமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என்னப்பா வாயை திறந்தாலே அப்பா இருந்தப்பா. பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் நடந்து கொண்டதால் சைதை சத்யாவும் அவருக்கு துணையாக இருந்த போக்குவரத்து காவலர் கந்தசாமியும் 15 நாட்கள் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். காந்தி மியூசியமா? ஜெயிலுக்கு அனுப்புறது திருந்தறதுக்காகத்தான், டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல. உங்களுக்கெல்லாம் காந்தி மியூசியம் தான் சரிப்பட்டு வரும். ஏ சத்யா, காந்தி மியூசியம் ஜெயில காட்டிலும் பயங்கரமானதா இருக்குமோ? எப்படி இருந்தா நமக்கு என்ன? 10 ஜெயிலரு 100 போலீஸ ஜெயில சமாளிச்ச வேண்டாம் நானு. அங்க எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? டேய் கவர்மெண்ட் செலவுல மதுரைக்கு அனுப்புறாங்க, ஜாலியா 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். நன்றி ஐயா. இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். மகாலுக்கு போலாம், ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பெரிய ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய் அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாய. எங்க வாத்தியாரா அவரு? வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வர்றதுக்கு காரணமே அவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்கடா.
எழுந்துறீங்க எழுந்துறீங்க. டேய் உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்? நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. திகாரா இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்காதீங்க. நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா, நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எழுந்திருக்கணும். ஓகே டான். ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் சீதாராம் ஈஸ்வர அல்லாஹ் तेरे नाम तन्निधिये भगवान रघुपति राघव राजा. காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்களில் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டை விட்டு விரட்டினாரு, இந்த ஒரு கருப்பனா நம்மளால விரட்டப்படலையாடா? பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. ச்சே, இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குடா. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீர் இருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ், உதயமூர்த்தி. காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ. இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு, இல்லைன்னா திகார் ஜெயில் காமிச்சிடும். காண்பதும் எளிதாமோ மகாத்மா. ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ. மாந்தரிலே ஞான யோகம் வேவும் தவ. ஏய் என்னடி அன்னைக்கு நம்ம பைக் திருடிட்டு போனானுங்கல, அவனுக்கு தானே அது? மாந்தரிலே ஞான யோகம் வேவும் தவ மகாத்மா. ஆமாடி, அவங்களே தான். கலவாணி பயலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி, பாடினது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் சார் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. ஐயோ அம்மா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ, நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. I love you. யூ ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலையா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு. இது பொய் சொல்லுங்க. இது நம்பாதீங்க. உங்களை எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். என்னம்மா, என்ன பிரச்சனை இங்க? தாத்தா, நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி கொடுக்குறா. நான் எழுதல தாத்தா. வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் போதும். வேலிக்கு ஓனா சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா, இப்படி எல்லாம் பேசுறான். ஐயோ தாத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா, அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஆக்சுவலா என்ன நடந்து ஜட்ஜ் என்ன சொன்னாரு? தீர்ப்பு நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி?
அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா. அவளை பழிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்தியா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணுல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்கார விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம், கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்னடா லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி டைம் ஆச்சு, வா போலாம். நெல்லு சத்யா, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல. அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க, வா. பெருசா செய்வா, பெருசு பெருசு. சக்சஸ். டேய், நான் கீழே பாக்குறேன், நீ மேல போ. நெல்லு, நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்து போல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படிதான் அத்தை. ஐயோ இப்படியா? இப்படியா? ஐயோ ஐயோ. அம்மா, அந்த நைட்டி எடுத்துக்கட. அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ, இந்த வீட்டுக்கு மருமானம் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாரே. ஐயோ சத்யா, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா. டன் டடாய். அடடடடடா. ஆஹா. மீனா, நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா அப்பா, ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியலையே. ஐயோ, அன்லிமிட்டட் மீல்ஸே 5-6 திம்பா போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன பின்னழகு என்ன? வந்துட்டேன்டாப்பா, வந்துட்டேன்டாப்பா. எந்திரா எந்திரா, டேய் எந்திரியேண்டா. முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டான். நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன், முன்னாலதான் நிற்பேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியா? கத்தாத கத்தாத. கசாமி பொண்ணு ரெடி. எங்க 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 எங்க? டேய் வாடா, சீக்கிரம் தாலிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே. மெஹர்பா 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 மெஹர்பா. சத்திய சோதனை. இந்த மதுரை மாநகரத்துல தான் காந்திஜி ஒரு ஏழை விவசாயியை பார்த்துட்டு தானும் சட்டைய போறதில்லைன்னு மேல் சட்டைய போறத கைவிட்டாரு. கந்தசாமி, என்ன முகம் டல்லா இருக்கு? ஏன்டா சொல்ல மாட்டேன்? தாலி கட்டலாம் வான்னு கூட்டு போய் இப்படி நோஸ் கட் பண்ணி விட்டியடா. கிட்டத்தட்ட பெருசு மூக்கு மாதிரி ஆகி போச்சுடா என் மூக்கு. சோவர் இருக்கிறத நீ பாத்துக்கலாம்ல. ஆமாடி, உங்களுக்கு ஃபிகர் எங்களுக்கு சோவரா? ஓவர் நக்கல் பண்ற நீ. நடு ரோட்ல கூட்டத்தை போட்டுட்டு என்னத்தை வித்துட்டு இருக்க? ஹார்மோனி என்ன விலை? அது விக்கிறதுக்கு இல்ல, வேணும்னா இதை வாங்கிக்க. சத்திய சோதனை. இருக்கிற சோதனை பத்தாதுன்னு இந்த சோதனை வேறயா? இத காசு கொடுத்து வேற வாங்கணுமாக்கும்? மதுரைக்காரங்க சிலம்பலே ஒரு கோளாரத்தாயா இருக்கு. புத்தகம் விக்கிறதுக்கு எதுக்கு பெருசு மிருதங்கமும் ஹார்மோனியமும்? சமயத்துல நாங்க பாட்டு பாடி கச்சேரி எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? எங்க ஒரு பாட்டை எடுத்து விடுங்க பாப்போம்.
பாடு பெருசு. அப்ப நான் பாடுறேன். ஊரோரம் புளிய மரம் உளுப்பி விட்டா சலசலக்கும். நான் பிறந்த மதுரையில ஆளுக்கு ஒரு நாட்டாமையா. இங்க பாடுறா பெருசு கோமே வர மாட்டேங்குது. பரவாயில்ல, காந்தி வழியில கரெக்டா தான் நடக்கிறாரு. நட பெருசு நட. போ 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 போ. என்னடா லுக். ஐயோ அம்மா, எல்லாம் என் மூக்குலயே குறி வைக்கிறானுங்க. இவங்க காந்தியை பத்தி பேச மாட்டாங்க. நிறுத்துக்கடா. என்ன பெருசு ரத்தம் சூடாகுதா? சூடாகல சுண்டி போச்சா? எல்லாம் உளுத்து போன கேசுங்களா? போடாத கீழே. கட்டைய தூக்குனா நீ பெரிய ரவுடியா? இது ஏன் கோட்டடி. நான் தான் தலை, நான் தான் வாலு. மாட்டுத்தாவணியில சொடக்கு போட்டேன்னு வெய்யு, மேல மாசி வீதியில எதிரொலிக்கும். என்கிட்டயா? வா வாடா வாடா வா 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 வா. இப்ப நீ போட போறியா? இல்ல தாத்தா, இவன் எவ்வளவு கேவலம். நம்ம காந்தியை பத்தி பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம். நீயும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? போடாத கீழே. இப்ப நீ போட போறியா இல்லையா? வாங்க வா சத்யா. ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்குறோம். நான் 3 12 120 ரூபா. இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரோடியில் அப்படியே விட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? கோயில் தெரு என்ன கோயத்திலயா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ, இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைச்சிராதா? நீ ஓஞ்ச வாழை பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மெதுவா வா தாத்தா. நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு அங்க? வேடிக்கை பார்க்கலான்னு. இதெல்லாமா வேடிக்கை பார்ப்பாங்க? சாப்பிடுப்பா. காசு கேட்டா கொடுக்க மாட்டேன் நீ. இது உன் கோட்டையாடா? இங்க நீதான் தலை, நீதான் வாளா? இல்ல இப்ப தெரியும் பாரு. ஏண்டா நீ மாட்டு தாவணையில சொடுக்கு போட்டா மேல மாசி வீதியில எதிரொலிக்குமா? சபா என்ன சத்யா, பின்னி பெடல் எடுத்துட்டோம்ல. அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது? ஃப்ரீயா போனேன்னு சொல்றான். என்ன தாத்தா எந்திரிச்சிங்க? இதை கேட்டுட்டு உங்களோட எப்படி பாக்க சாப்பிட முடியும்? அவரே எதிர்ச்சாரு, நீ என்னடா? கிளம்புடா, போட போட. ஹலோ, நான் உதயமூர்த்தி பேசுறேன்.
எனக்குன்னு சில கடமைகளை ஆண்டவ விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன காப்பாத்திட்டான். கூடிய சீக்கிரமே உங்களை கோர்ட்ல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு 7 கட்டு விழுப்புரம். வணக்கம் ஐயா. என்னப்பா உடம்பெல்லாம் இவ்வளவு காயம்? உங்களை கிண்டல் பண்ண பாவத்துக்கு கடவுள் எங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாயா. நாங்க போன கார் மரத்துல மோதி இப்படி ஆயிடுச்சுயா. எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அதுக்காக வரலையா. எங்களுக்கு சத்திய சோதனை புக்கு கொடுங்க. ஆளுக்கு 4 நாள் கொடுங்க ஐயா. 4 நாள் எதுக்கு? ஆளுக்கு ஒரு புத்தகம் போதுமே. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அன்பளிப்பா கொடுப்போம் ஐயா. அப்பதான் நாங்க செஞ்ச பாவம் தீரும். வாங்கிக்கடா. அப்ப நாங்க வரோங்க. மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு, மகாத்மா காந்திக்கு. பாத்தியா, நீ என்னவோ கொள்ளி கட்டி எடுத்து அடிக்க போனியே. கடவுளே தங்களை தண்டிச்சதா நினைச்சு வந்து மன்னிப்பு கேட்டு போறாங்க. சரி விடுங்க, ஏதோ நல்ல நடந்தா சரிதானே. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களுக்கு தான் துணையா இருப்பார். உங்களை மாதிரி திருந்தாத பொறுக்கிங்களுக்கு அவர் என்னைக்குமே. இதெல்லாம் ரொம்ப ஓவர். தண்டனை கொடுத்தது கடவுள் கிடையாது, நம்ம சைதை சத்யா. இவன் அன்னைக்கு போட்டலதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு புக் வாங்கிட்டு போறாங்க. அதை ஏன்டா இப்ப பேசிட்டு அதெல்லாம் சும்மா விடுறா. அவருக்கு உண்மை தெரிய வேணாம். நாடு இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பெருசுக்கு தெரிய வேண்டாமா? இவரா ரொம்ப ஓவர். சத்யா, நீ அவங்களை அடிச்சியா? சொல்லு, நீ அவங்களை அடிச்சியா? ஆமா அடிச்சேன். இன்னைக்கு வந்து புக்க வாங்கலன்னா திரும்ப வந்து அடிப்பேன்னு சொன்னேன். அதான் வாங்கிட்டு போறானுங்க. வாங்க கூட. பாரு உள்ள என்ன இருக்குன்னு பாரு. பாத்தியா, உன் வன்முறையோட வெற்றி பாரு. நீ அவங்களை அடிச்சு மிரட்டி பணிய வச்சதால நம்ம இடத்த தாண்ட உடனே புஸ்தகத்தை எல்லாம் குப்பத்தட்டுல போட்டாங்க. அதையே நீ அன்பா சொல்லி திருத்தி இருந்தீன்னா இந்த புஸ்தகத்தை எல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. கொஞ்சமாவது படிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. உன்னோட வன்முறை கேவலம் 400 மீட்டர் கூட தாண்டல, தோத்து போச்சு பாத்தியா. ஆனா 4000 கிலோமீட்டர் தாண்டி வெள்ளைக்காரனை விரட்டி அடிச்சார் காந்திஜி. இன்னைக்கு விரட்டி எடுக்கப்பட்ட வெள்ளைக்கார நாட்டிலே அவருக்கு சேலை இருக்கு. அதுதாண்டா அன்போட வெற்றி, அகிம்சங்கிற ஆயுதத்தோட வெற்றி. மகாத்மா காந்தி அன்பை தாண்ட ஆயுதமா எடுத்துக்கிட்டாரு, அகிம்சை வழியில போராடினாரு. அவரோட ஞாபகார்த்தமா இருக்கிற இந்த புனிதமான இடத்துல அவருக்கு எதிரான நோ ப்ராப்ளம். 10 நாள்ல சரியாயிடுவாரு. சத்யா, அதான் அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லடா, அவரோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்னால காலம் பூரா நிம்மதியா எதிர்க்க முடியாதுடா. ஏன்டா உண்மையை சொன்னோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கா தான் இருக்குது. என்னடா பண்றது, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். டேய், அவரோட ஆசை என்ன? காந்தி கொள்கையை எல்லாருக்கும் பரப்பணும், அதானே? ஆமா. இன்னும் 10 நாள் ஆகும் அவர் டிஸ்சார்ஜ் ஆகுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள காந்தி கொள்கையை பரப்பிடலாம்டா. ஏய், அவ்வளவு சீக்கிரம் பரவுறதுக்கு அது என்ன சிக்கன் குனியா வியாதியாடா? மகாத்மா காந்தியுடைய கொள்கைகள்ரா. நாளைக்கு பார் இந்த மதுரை பூரா காந்தி எப்படி பத்திக்கிறாருன்னு. மதுரை வாழ் கலாரசிக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. கவர்ச்சிக்கண்ணி மாளவிகா அவர்கள் நமது நகருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்கள் கைகுலுக்க வேண்டுமா? மாளவிகாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவருடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிட வேண்டுமா? உங்களுக்கு வந்திருக்கிறது ஓர் அரிய வாய்ப்பு. மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற காந்தி நினைவில்லத்தை சுற்றி பார்ப்பவர்களில் தினம் 10 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் மாளவிகாவை குலுக்கலாம். அவர்கள் மாளவிகாவுடன் கை குலுக்கலாம், புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். காந்திஜி எழுதிய சத்திய சோதனை நூலில் இருந்து நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து முதல் மதிப்பெண் பெறும் அதிர்ஷ்டசாலி மாளவிகாவுடன் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிடலாம். ஏய் நில்லு, உன்னை 10வது வாட்டியா இந்த லைன்ல பாக்குறேனே. சார், ஒரு தடவை சுத்தி பார்த்தா ஒரு டோக்கன் தான் சார் கொடுக்குறீங்க. 10 தடவை சுத்தி பார்த்தா தான் 10 டோக்கன் கொடுப்பீங்க. அப்படியே குலுக்கல் முறையில சேர்த்து என் கனவு கனி கையில கையை கொடுக்க. உங்க மாதிரி இளைஞர்கள் தானடா தேசம் தேடிக்கிட்டு இருக்கு. போங்க போங்க. 30 ரூபாய்க்கு 100 ரூபா, 30 ரூபாய்க்கு 100 ரூபா, 30 ரூபாய்க்கு 150 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா புக்கு. புக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க சார்.
வணக்கம். மதுரை மாநகரத்தை சேர்ந்த இளம் புயல்களே, சீரும் சிங்கங்களே, எல்லாரும் ரெடியா? பக்கத்துல பார்க்க கூடாது, யாரும் பிட்டு அடிக்க கூடாது. நீங்க படிச்ச சத்திய சோதனையில இருந்து நான் சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க பதில் எழுதணும். கேள்வியை கேட்கட்டுமா? சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்னது? எங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், எங்களை நீ கேள்வி கேட்கறீங்கறியா? அது சரி, தலையில என்ன பான் பராக் துப்பி இருக்காங்க? கழுத்துல கொட்டாங்கச்சி தொங்குது. பேண்ட் முக்கா பேண்ட் இருக்கே, மீதிய நாய் கடிச்சிருச்சா? எது கேட்டாலும் பெப்சி உமா மாதிரி ஓ போடுறியே. முதல்ல பேண்ட் பட்டன போடுறா, ஜட்டி பட்டி தெரியுது. பட்டி வெள்ளத்திரதான் சார் ஃபேஷன். அது சரி, நீ எதை என்கிட்ட கேட்கணும்? நீ மாளவிகாவை கண்டிப்பா பார்க்க முடியல. கண்டிப்பா. ஆமா, மாளவிகானா உனக்கு ரொம்ப பைத்தியமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மாளவிகாவை பாக்கிறதுக்காக எங்க அப்பா வச்சு இந்த மாருதி காரை வித்துட்டு அந்த காசுல சென்னை போய் பார்த்துட்டு வந்தவன் சார். அவ்வளவுக்கு இருக்காடா? சரி, சத்திய சோதனையை கரெக்டா படிச்சிருக்கேல்ல? அட்டை டு அட்டை மனப்பாடம் சார். நீ எப்படா பரீட்சை எழுதுவ? 2 விரல் குறையுதே உனக்கு. ஃபேஷன் சார், ஃபேஷன். ஃபேஷனா? சரி சரி சரி, உன் பேர் என்ன? திருப்புறங்குன்றம் ஆறுமுகம் விகா. அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு விகா? மாளவிகா. டாங்கொக்கா மகா.